தியாவை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் பார்த்து யாரா வாய்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்கு, இறங்கி வந்து கேட்ட மாதிரியே இருக்கு. எனக்கு வந்து தியா, ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் லாங் டைம் ஃப்ரெண்ட் பார்வதி அண்ட் சௌந்தர்யா எல்லாரையும் பார்த்தது அண்ட் உங்களை எல்லாரும் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். அண்ட் எப்பவுமே வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு இடத்துக்கு நம்ம கெஸ்ட்டாக போவோம். பட் இந்த வாட்டி நான் பர்சனல் இன்வைட்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி குரோம்பேட் ஜுவல்லர்ஸ் ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ வந்து இது ஒரு பர்சனல் இன்வைட். அவங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சு இன்வைட் பண்ணாங்க. ஸோ அதுலேயே அவங்க கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இங்கே தான் நான் ரெகுலர் கஸ்டமர் அந்த பேசிஸில் நீங்கள் வந்திருக்கேன். எப்பயுமே வந்து மற்ற இடங்கள் போகிறத விட ஜுவல்லர்ஸில் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வேல்யூட நம்ம ஃபீல் பண்ற அளவுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளை வந்து ஒரு சூஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப ராசி நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாட்டி வாங்கினதுலேருந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஜுவல்லர்ஸ் எஸ்பெஷலி குரோம்பேட் பிரான்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு. இங்க இருந்து கிளம்பி மற்ற பிரான்ச் கிளம்புறதுக்குள்ள நல்ல கலெக்ஷன்லாம் குரோம்பேட்ல இறங்கிடும். அப்புறம் மற்ற இடத்துக்கு போகும். சீக்ரெட் சீக்ரெட் ரிவீல் பண்றது எங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப பெட்டரா இருக்கும் குரோம்பேட்ல மற்ற இடங்களை விட. நான் எல்லா ஜுவல்லர்ஸ் எல்லா பிரான்ச்சஸும் போயிருக்கேன். திரும்பி நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச கலெக்ஷன் தேடி திரும்பி குரோம்பேட்கே தான் வருவேன். ஸோ அவ்வளோ எனக்கு குரோம்பேட் ரொம்ப பிடிக்கும். அதுதான். ஸோ நீங்க திவாகர் ஒருத்தர் இருக்கார், எங்க நிக்கிறாருன்னு தெரியல. அவருக்கு வந்து நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் என் ஃபேமிலி சார்பா. எனக்கு பயங்கரமா காசு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு இந்த இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நமக்காக ஏதாவதுலாம் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்ததுல. என்ன எல்லாரையும் பார்த்துலேயே ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாருமே கரெக்டான பிளேஸ் தான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டினியூ பண்ணுங்க பர்ச்சேஸ் பண்றது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் இங்க பார்த்ததுல. இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலா. அதாவது மங்களகரமா ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுதே தவிர ஒரு ஜாய் அலுகாஸ் ஜுவல்லரி ஸ்டோரோட ஒரு ரீஓப்பனிங் மாதிரி ஃபீலே இல்லை. அதுதான் ஜாய் அலுகாஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். பர்சனலைஸ்டா ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஐ கேன் ஃபீல் இட் ரியலி. ஒரு இன்ஃப்ளூயன்சரா இல்லாம நிறைய பேரை இங்க ஒரு ஃபேமிலியா மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இன்னும் நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கணும், வாங்கிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு ராசியான இடம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னும் நிறைய உங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கட்டும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. இந்த ஒரு பார்ட்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இங்க ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன்னா, எங்க தேடினாலும் கிடைக்காத ஒரு கலெக்ஷன்னா எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ணலீலா. தி பெஸ்ட் நினைக்கிறேன். அது போடும்போதே ஒரு குவீன் ஃபீல் வரும். நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதும் சரி, எப்பவுமே இங்க வந்த உடனே நான் கேட்கிற ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் அது கிருஷ்ணலீலா தான். யாராவது அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம போய் அந்த கலெக்ஷனை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க. அன்டவுட்டட்லி அதோட இன்ட்ரிகேட் ஒர்க்ஸ், அந்த குவாலிட்டியும் அந்த டிசைனும், ஐயோ சான்ஸே இல்லை. We always get obsessed with the collection. Beautifully said. And we have சவுண்டோட வாய்ஸ்ல ஜாய் அலுகாஸ் பத்தி நல்ல விஷயம் வந்து பேசல, கேட்கறதுக்கு அவளோட இருக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போதான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் ஜாய் அலுகாஸ் அதர் பிரான்ச் நான் போயிருந்தேன். அப்பயும் நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. So I'm happy to be here. Thanks for inviting me for most of the Joy Alucas. இப்போ நான் ஏதோ ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாருமே சொல்கிறாங்க லைக் கோல்டு வாங்குங்க, ராசியாக இருக்கும். நிறைய பேர் வாங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நான் வந்து Joy Alucas ஏன் அவளை நான் வரேன் அப்படின்னா, பிகாஸ் ஐ கெட் டு வேர் ஆல் திஸ் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். என்னால் வாங்க முடியாது, பட் அட்லீஸ்ட் இது போடுறதுக்கே நான் ஒரு ஆவலாக வரேன். ஸோ ஐ கேன் டேக் வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ். ஸோ அதனால ஆனால் கோல்டு வந்து கம்மியாகும் போதோ அந்த மாதிரிலாம் வந்து சேர்த்து வைங்க. அனிதா சொன்ன மாதிரி நம்ம வாங்கிட்டே இருக்கும்போது செலவர மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் வாங்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு அது திரும்பி வந்துட்டே இருக்கும். எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமோ ஆக்சுவலி இட் கீப்ஸ் கம்மிங் பேக். ஸோ எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். கோல்டு வாங்க, நல்லா சேர்த்து வச்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்கும். It is so pretty beautiful. உங்களுக்கு ரொம்ப அழகா காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நீங்க. ஆமா, நீங்க வேர் பண்ற அந்த ஜுவல்லரி and Joy Alucas பத்தியும் அந்த ஜுவல்லரி பத்தி சொல்லுங்க. Hi, I hope everyone is good and thanks for inviting me. இப்போதான் 2 days முன்னாடி தான் நான் வந்து நிறைய இடத்துல சுற்றி நிஜமாவே நான் Joy Alucas ஒரு பிரான்ச்ல போயிட்டு காசு மாறலாம். I loved it, literally loved it. And நான் என்னோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போய் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி அப்படியே வந்து வாங்க வச்சேன். அந்த அளவுக்கு இங்கே கலெக்ஷன்ஸ் பிடிக்கும், இங்கே யூனிக்காக இருக்கும். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் நீங்களும் நிறைய கோல்டு சேவ் பண்ணுங்க. சவுண்ட் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Joy Alucas என்னோட ஃபேவரட் ஜுவல்லரி தான். இங்கே நிறைய சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் எல்லாமே பின்ன வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் கேரளால போயிருக்கு. அப்போ எல்லாரும் வந்து பாருங்க, கண்டிப்பா இங்க வந்தா
Sure. So thank you for inviting me. Thank you. ஜாய் ஆலுகாஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபுங்களுடைய ரெஸ்பான்ஸ், அந்த ரிசப்ஷன் இருக்கும் பாருங்க, ரொம்ப கைண்டாக இருக்கும். அவங்க நம்ம வரவேற்கிறது, கூட்டிகிட்டு போகிறாங்க, ஸ்டாஃபில் இருந்து மேனேஜ்மெண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜுவல்லரிலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இன்னும் நீட்டாக இருக்கும். இன்னும் வந்து எல்லா ஜென்ரேஷனும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சின்ன வயசு பிள்ளைங்களும் சரி, வயசானவங்க யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய அந்த வெரைட்டிஸ் நிறைய இருக்கும், கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் அது நான் வந்து பெருசாக வாங்கினதில்ல, ஆனால் நான் பார்த்துருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜாய் ஆலுகாஸ். அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஜாய் ஆலுகாஸ் கோம்பேட்டில் இன்னைக்கு ரீலான்ச் பண்ணியிருக்கோம். கடை வந்து ரொம்ப பெருசாக பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ளோர் தான் இருந்து, இப்போ வந்து 3 ஃப்ளோராக ரொம்ப பெருசு பண்ணியிருக்கோம். நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ், லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ், மாதிரி கோல்ட், டைமண்ட், சில்வர் அனைத்து கலெக்ஷன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது 40% ஸ்பெஷல் மேக்கிங் சார்ஜுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 21 மட்டும், ஜூன் 21 மட்டும். ஜாய் ஆலுகாஸ் வந்து 12 கண்ட்ரியில் 200 ஸ்டோர் இருக்கு போகுது. இனிமேல் இன்னும் 2 கண்ட்ரி வரப்போகுது இந்த வருஷம், ப்ளஸ் another 40 ஸ்டோர் வரப்போகுது. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 240 ஸ்டோர் ஆகிடும். அதான் எங்கள் டார்கெட். அது மாதிரி நம்ம ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா பண்ணுவோம். நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். லைட் டிசைன்ஸ் நல்லா இருக்கும், வெரைட்டியாக இருக்கும். லைட் வெயிட்லேருந்து சின்ன வயசானவங்கலேருந்து குவாலிட்டி மட்டும், லைட் வெயிட்லேருந்து ஹெவி டியூட்டி கலெக்ஷன் மட்டும், கோல்டு, டைமண்ட், சில்வர் எல்லாமே இருக்குது. அனைத்தும் வந்து இந்த குரோம்பேட்டில் இருக்குது. இருக்கிறதுல பெரிய கடையில் பெரிய பார்க்கிங்காக இருக்குங்க, நிறைய வசதி இருக்குது. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி எல்லா வசதியும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஓல்டு கோல்டு எந்த ஊரில், எந்த வேட்டில், எந்த ஊரில் வாங்கினா இருந்தாலும் அவங்களுக்கு கேஷ் தேவை இருந்தால் வித்தின் 15 மினிட்ஸ் நாங்கள் அவங்க அக்கௌண்ட்டுக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எங்கேருந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம கஸ்டமருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுறோம். ஸோ குரோம்பேட் ஜாய் ஆலுகாஸ் வாங்க, நீங்கள் செலெக்ஷன் பாருங்க, எல்லாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ வெரி மச். சார், கோல்டு வந்து விலை ஏற்றம் இந்த நேரத்தில் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்து ஆரம்பிக்கலாம். 10 வருஷம் முன்னாடி இருந்து இப்போ வரதுக்குள்ள கோல்டு வந்து அவ்வளோ பர்சன்டேஜ் எவ்ரி இயர் மினிமம் 20 to 30% ஏறி இருக்கு. கம்மியானதே கிடையாது. கம்மியான கொஞ்சம் கம்மியாக திருப்பி வரும். லாஸ்ட் இயர் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 80%, 60% அந்த மாதிரி ரொம்ப இருந்துச்சு. இப்போ திருப்பி ஏரியாருக்கு அப்படி தான் இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து சஸ்டைனாக இருக்கும். கோல்டு வந்து இன்சான் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எப்போ வாங்கினாலும் எவ்வளோ வாங்கினாலும் ஹார்ட் கரன்சி, அதனால எப்போ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுங்க. சார், இப்போ எல்லாருக்குமே மக்களுக்கு அந்த பயம் இருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் யாருமே தங்க வாங்காமல் இருக்க போகிறது கிடையாது. இந்த டைம்ல என்னென்ன விஷயங்களை அவங்க கன்சிடர் பண்ணி பார்த்து வாங்கணும்? இல்லை, அவங்க இருக்கு என்ன சார், நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவில் இருக்கிற கோல்டே வந்து ரீசைக்கிள் பண்ண தான் சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியன் கண்ட்ரீஸில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு நகை இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ நகை வீட்டில் இருக்கு. அவங்க நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணலாம், புது லைட் வெயிட் கலெக்ஷன் எது வேணும் வாங்கலாம். கலெக்ஷன்ஸ் எப்பவும் மாறிட்டு இருக்கும். எப்பவுமே கலெக்ஷன் தான் முக்கியம். நம்ம எது இருந்தாலும் செலெக்ஷன் தான் முக்கியம். அந்த செலெக்ஷன் வந்து ஜாய் ஆலுகாஸ் இருக்கு. தங்கத்தையோ பெட்ரோலையோ வந்து அதிகமாக நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இல்லை, தங்கத்தையும் பெட்ரோலையும் அதிகம் பயன்படுத்த கூட சொல்லுங்க. இருக்கிறது ரீசைக்கிள் பண்ண கூட சொல்லுங்க. நான் சொல்றது ஓல்டு கோல்டு ரீசைக்கிள் பண்ணலாம். நிறைய பேர் ஓல்டு கோல்டு ஜாஸ்தி. ஓல்டு கோல்டு எவ்வளோ நீங்கள் ஜாய் ஆலுகாஸ் எவ்வளோ பண்ணுறீங்க? நீங்கள் அதோட அப்படி சொல்லி மொத்த மார்க்கெட்டிங்கோட இல்லை அப்படி சொல்லுங்கள். எந்த மாதிரி எடுப்பீங்க நீங்கள்? அதை ஏதா இருந்தாலும் பல்வேறு நகை கிடையாது. ஜாய் ஆலுகாஸ் நம்ம வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ், நம்ம கலெக்ஷன்ஸ் மாதிரி எங்கேயுமே கிடையாது. நம்ம அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கோம். அவ்வளோ வெண்டர்ஸ், அவ்வளோ டிஃப்ரெண்டான கண்ட்ரீஸ்லேருந்து கலெக்ஷன்ஸ் வருது. இந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ், லைட் வெயிட் ஆர்னமெண்ட்ஸ், சின்ன கிருஷ்ணகிரிலாம் சொல்லி பெருசாக ஒரு வெரைட்டி வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அது வந்து தெய்வீகமான டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஜாய் ஆலுகாஸ் ஒரு வாட்டி வந்தால் வந்துட்டே இருப்பீங்க. சார், இது வந்து இப்போ நகைகள் இதெல்லாம் வந்து பெண்கள் அவங்கலாம் போடக்கூடியது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா, பிஸ்கட்ஸு, காயின்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா? பிஸ்கட் அண்ட் காயின் தேர் இஸ் நோ அதர் ரொம்ப எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்காது. நார்மல் சார்ஜஸ். ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் ஜென்ஸுக்கு நாங்கள் கலெக்ஷன் வச்சுருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செயின் யூஸ் பண்ணலாம், ரிங் யூஸ் பண்ணலாம், வேறு மாதிரி ஜென்ஸ் கலெக்ஷன் நாங்கள் வச்சுருக்கோம்.
ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். வெளிப்படைத்தன்மையாக கணக்கு ஜோய் ஆளுநர் தங்கம் வாங்கினா இந்த கணக்கு வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், எல்லாம் கிளியராக இருக்கும், எல்லாமே டிரான்ஸ்பரன்ஸ். சார் டிஜிட்டலாக அந்த விஷயங்கள நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? இப்போ பாண்ட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை நாங்கள் ஈஸி கோல்டு எல்லாம் ஸ்கீம்ஸ் எல்லாமே எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், அதெல்லாம் மார்க்கெட்டில் வெரி ஸ்ட்ராங். அதில் எதை புதுமையாக கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்குறேன். இல்லை இப்போ டெய்லி கஸ்டமர்ஸுக்கு இந்த கோல்டு ரேட்டு ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோல்டு ஒரு 10 மாதத்துல எடுக்கலாம், அதெல்லாம் வீக்கெண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கீம்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.